புறந்தனி வணக்கம்மா. நாக்கணக்கு ஆமா நோக்கணக்கு ஓகேனக்கு இவ்வளவு நேரத்துல இல்ல ஏமா என்ன சொன்னீங்க நாக்கணக்கு நோக்கணக்கு அப்படின்னா யாரு இவங்கெல்லாம்? யாருமா? இவங்க 4 பேரும் என்னுடைய தாதிமார்கள். ஓஹோ. அப்படி நாங்க உட்கார்றவங்க அங்க இருந்து போறவங்க எல்லாமா? ஆமாடி. என்ன 4 பேரும் தாதிகள். என்ன பையில ஏற்றி எழுதி போறியா? சரி என்னம்மா பையில வாண்டாக்குதையா? சரி பல்லையம்மா உண்டோதில அம்மா என்னை பார்த்த மாத்திரத்தில் ஆமா ஒரு பணிவில்லாத நின்னுக்கிறேன். பரவாயில்ல அம்மா பணிவு குனிவு எல்லாமே இருக்குதா நம்ம கிட்ட? வணக்கம்மா. சுகம் பெற்று வாழ்வாயாக. வீரீக திருச்சபை மாபெரும் மக்கள் சபை படித்தவர் பட்டம் பெற்றவர் கற்றவர் கண்ணுடிகாசத்தை காதால் கேட்டுணர்ந்தோர் ஆண்டோர் சான்றோர் நம்மளை போன்றோர் கலையை கற்றுணர்ந்த கலை அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய புண்ணிய திருச்சபையிலே நான் ஒரு ஆண்மகனாக இருந்தாலும் பெண்ணாக பிரார்த்தமாக இருக்கக்கூடிய நான் யார்? நாட்டை சேர்ந்தவள். என்னுடைய பேர் விளக்கும் என்னுடைய சமாச்சாரம் ஏதாகும் தெரியுமா? எனக்கு தெரியும். இதுதான் தூங்குறாங்க பாத்தியா? நீங்க தூங்குறவங்களுக்கு மட்டும் சொல்லு. நீங்க தூங்குறவங்களுக்கு மட்டும் தானே? ஆமா மனுஷனுக்கு சொன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க சொல்ல மாட்டா, அவங்களுக்கு தெரியாது. தூங்குறாங்க பாத்தியா? அவங்களுக்கு மட்டும் சொல்லு. அவங்களுக்கு சொன்னா எப்படி அவங்க கண்டுபிடிப்பாங்க? அவங்க யோசனை பண்றாங்கம்மா. என்னன்னு 2001ல அங்க வந்து அலை. ஆமா குனியும்பு அலை. சுனாமி அலை. சுனாமி அலை வந்து பாத்தீங்க சென்னையில. அது எங்க எப்போ வரும் யோசனை பண்றாங்க. அப்படி யோசனை பண்றாங்க. அடுத்து இன்னும் சீக்கிரம் வந்துருது. ஆராய்ச்சி பண்ண காணுறாங்க. நம்மளுக்கு எல்லாம் மலை மலை ஏரியா. அப்படி இருந்தாலும் ஆற்று சபை 101 1001 புலவர் தண்டா திருவே உண்டாயிலும் உண்டரு யாரு என்று அவையார் பிராட்டி உரைத்தவனும் இல்லையா அமர்ந்து கூத்து பாக்குறாங்களே. இவங்க எல்லாம் பாண்டிய நாட்டு சபைக்கு ஒப்பாகவும் அவை பிராட்டியை போலவும் சபைக்கனுக்கு முதற்கண் வணக்கம். நான் யார் என்பதை விளக்கத்தை சொல்றேன். அவர் சொன்னால் சொல்லிக் கொடுத்து என்னை பார்த்தால் எப்படியே இருக்கிறது தோற்றம்? அதெல்லாம் கண்டுக்காதங்க பேசு. அதெல்லாம் பொழுதுக்கு அடங்காது. எனக்கு தெரியுதுமா. எப்படி தெரியுது? பராசக்தி மாதிரி தெரியுது. அம்மன் போல தெரிகிறது. அம்மன் போல தெரியுது இல்லவா? அப்படி இருந்தாலும் நான் யார்? இந்த பாராய பிரபஞ்சமாகப்பட்டது உலகத்தில் இந்த உலகமாகப்பட்டது உற்பத்தி செய்யக்கூடிய வேலை. ஆமா
3 பங்கு நீரால் சூழ்ந்தது. ஆமா. ஒரு பங்கு மட்டுமே நிலனால் ஆனது. ஆமா. அப்படி நீரால் சூழப்பட்ட உலகத்திலே அந்த அலைக்கடல் என்று சொல்லக்கூடிய கடலின் நடுவே ஒரு துசா கம்பமாகப்பட்டது. ஓம் 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 என்று என்னுடைய ரிங்கார மந்திரத்தை பாடிக்கொண்டு அந்தம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்திற்கும் என்று சொல்லக்கூடியான இந்த பூமிக்கும் வளர்ந்து சென்று கொண்டிருக்கிறதாம். அப்படி இருக்கக்கூடிய தருவாயிலே ஒரு நாள் பரிவந்தோம். அந்த துசா கம்பமாகப்பட்டது. அப்படி வெடித்த உடனே அங்கு எப்படி இருக்கிறேன் எப்படிமா இந்த அண்டம் என்று சொல்லக்கூடிய ஆகாயத்திற்கும் இந்த பின்னம் என்று சொல்லக்கூடியான பூமிக்கும் அண்ட சராசரியாக ஜகத்து ரட்சகியாக எங்கு நிறைந்தவளாக தயாபரியாக முக்கன்மோடு எப்படி இருக்கிறேன் எப்படிமா இந்த கருத்ததோர் கூந்தலும் 16 கரமும் இல்லையா கோழி முட்டை கண்கள் கோடாரி பற்களோடு ஆங்கார ரூபத்தோடு நான் பெண்ணாக பிறக்கக்கூடிய யாரும் பார்த்த உடனே இந்த உலகத்தை படைக்க வேண்டும். ஆமா. இந்த உலகத்திலே பெண்பாவையாக பிறந்திருக்கு யாராவது இங்கு இருப்பார்களா? ஆமா. அப்படி என்று அந்த நிலப்பரப்பிலே நான் சுற்றி பார்க்கக்கூடியவர்களை எங்கு பார்த்தாலும் ஒரு பிரச்சனைகள் கிடையாது. யாருமே இல்லை, யாருமே இல்லை. நான் ஒண்டி ஒருவனாக இருக்கிறேன். இந்த உலகத்தை எப்படி நான் படைப்பது, எப்படி படைப்பது அப்படி என்று இந்த வயிற்காலே எங்களை விடுத்து நான் இப்படி இந்த முடியை ஆட்டிக் கொண்டிருக்கக்கூடிய யாரும் இந்த முடியிலே இருந்து வந்த சிக்கு கட்டியாகப்பட்டது என் கையிலே இருக்கு. இந்த முடியை சுத்தி கீழே அடித்தேன் படீர் என்று அப்படி அடித்த உடனே அந்த மயிர் கட்டியிலிருந்தே பிறந்தவன் யார்? யாருமா? மயிறு சொல்றா மயிர் கட்டியிலே பிறந்தவன் இந்த கட்டியக்காரன். நீ இல்லையா? உனக்கு அம்மா யாரு? நான் தான். நீதான். ஆமா. தெரியுதா? ஆமா. கிடைக்கும் போது பயன்படுத்திக்கணும். ஆமா. எல்லாரும் தாய் வீட்டுல போறாங்க. ஆமா. அப்படி என்னுடைய இந்த சிக்கு மயிர்கால் கட்டில் வழியாக பிறந்தவனால் முதல் குழந்தையாக உன்னை ஏற்றி இந்த உலகம் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆமா இல்லையா? வேதனையில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுத்தினா யாரால முடியும்? உன்னை போல கோமாளியால மட்டும்தான் முடியும். ஆமா. ஆமா தானே? கண்டிப்பா. அதனாலதான் உன்னை உற்பணம் செய்தது. அப்படி உலகத்தை நான் உற்பணம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய நேரம் என்ன செய்தேன்? எவரும் கிடையாது. மணலை எடுத்து உருவமாய் பிடித்து அந்த உருவத்தை பிரம்புக்கோளால் தட்டி ஜலத்தை தெளித்து எழு என்று சொன்ன உடனே அம்மா அந்த மண் பாண்டமாகப்பட்டது பிண்டமாகப்பட்டது அம்மா என்று உழைக்கிறது. அப்படி உழைக்கக்கூடிய நேரம் அந்த குழந்தையாகப்பட்டது என்னை நோக்கி ஓடி வருகிறது. அந்த நேரத்தில் உன்னை பார்த்து அங்கு ஓடி வரக்கூடிய பிள்ளை யாரோ, ஓடி வரக்கூடிய பிள்ளை யாரோ அப்படி என்று நான் கேட்ட காரணம் அவனுக்கு பிள்ளையாரு பேரு. அந்த பிள்ளையார் இந்த கேள்வி போல மூத்தம் எங்க போறமா அது பேர் சேர்ந்து பார்த்து பத்திரமா கவுனி என்ன காரணம் கேட்டியா? என்ன கவுனியா? அவங்க போயிட்டு தெரியுமா உனக்கு? ஏன் தெரிஞ்சு எப்ப உனக்கு பேச வாப்படி என்ன ஊரு? இந்த ஊரு எனக்கு இந்த ஊர்ல ஆட்டம் விட்டாங்களா? மரம் கோயிலுக்கு ஆட்டம் விட்டாங்களா? ஆட்டம் ஆடினாங்களா? ஒரு அம்மா எழுத மூத்தத்துக்கு போச்சா 2 பேர் போனாங்களா? போகும்போது மூத்தர் பெய்யும் போது ஒரு பல காலை விட்டாங்களா? அவங்க உழுது கையை உடச்சிக்கனாலா? காலை உடச்சிக்கனாலா? அது கெட்ட பேரு. நம்மளுக்கு தான் கெட்ட பேரு. சொல்லி பத்திரமா பின்னா அதனால சொல்லி பத்திரமா பத்திரமாங்கம்மா அப்படின்னு சொல்றது. திக்காட்டு அடிக்கிறீங்க. சரி சரி. அப்படி ஓடி வரக்கூடிய பிள்ளை யாரோ என்று நான் கேட்ட காரணம் அதனால அவனுக்கு பிள்ளையார் என்று பெயர் வைத்து பிள்ளையாற்றிலே என்று ஆலமரத்தடியிலே விட்டிருக்க செய்தேன். அப்படி இருந்தாலும் இரண்டாவது முறையாக பெரியவர்கள் உரைத்தவனும் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்று சொல்வார்கள். அந்த வாக்கியத்திற்கு இணங்க மறுபடியும் உருவத்தை கொடுத்து பிரம்பு கோலால் தட்டி எழு என்று சொன்ன உடனே அப்படி தங்கா என்ன உடனே நான் என்ன செய்தேன்? என்னமா ஒரு பெண்ணாக பிறந்தாலும் ஆணாக பிறந்தாலும் இறந்து விட்டால் அவர்களுக்கு இறுதியில் வரக்கூடிய கோடி யாருக்கு? தாய் கோடி தான் ஃபர்ஸ்ட் வருது. தாய் வீட்டு கோடி தானே? ஆமா ஆமா. நெய்ய போயப்பா அதனால அன்னாருடைய உணவு வேண்டும் என்பதற்காக எங்கள் அண்ணனை பிடித்தேன். காலை பற்றி கரகர என்று சுற்றி எரிந்தேன் பார்க்கிறேன் கொண்டு உயரத்தை கொண்டு
சேச செய்கிறாக வீட்டிருக்கிறார் எங்கள் அண்ணன். யாரு? இன்னொரு அண்ணன் வந்தவன், மாதவன், சீதவன், பச்சத்திருமேனியோன், பாரளந்தவன், வெண்ட உண்டவாயன், இப்படி எல்லாம் எங்கள் அண்ணனுக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு. அப்படி எங்கள் அண்ணனை உற்பணம் செய்தி மூன்றாவது முறையாக மணலை பிடித்து உருவத்தை கொடுத்து பெருமக்கோளால் தட்டி எடு என்று சொன்ன உடனே பெண்ணே மகேஸ்வரி, என்னன்னு கூப்பிச்சேங்க, பெண்ணே முக்கண்ணி, பெண்ணே மகேஸ்வரி அப்படி என்று அழைத்தது. அப்படி அழைத்தவுடனே என் அசைக்கு ஏற்ற நாயகர் நீங்கள் தான் சுவாமி, பாருங்கள். என்னாத்துக்கு நீ வர? நீதான் கூப்பிட்டேன். அவரை கூப்பிடுறேன். பாருங்கள் சாமி, இடத்திலே சேருங்கள். என் இசை என்று சொல்ல முடியாது, காமக்ரோத தானதன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசைகளை நீக்க வேண்டும். இருவரும் ஒன்றாக நெய்ய வேண்டும். இடையில் இந்த பிரபஞ்சத்தை படைக்க வேண்டும் என்று நான் உரைக்கக்கூடிய யாரும் அவர் சொல்றாரு. அம்மா முக்கண்ணி, உன் இடத்திலே இருந்து வரக்கூடிய இந்த அக்னி சுவாலையாகப்பட்டது எங்கிருந்து வருது? அக்னி சுவாலை என்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வருகிறது. அப்படி வரக்கூடிய நேரம் சுவாமி நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன உங்களை நான் மனம் தேர்த்திட வேண்டும் என்று நான் பிடிவாதமாக கேட்கக்கூடிய நேரம் அவரு சொல்றாரு, எங்க வீட்டுக்காரர். யாரு சொல்றது? அப்பா, இந்த கேரவர் யாரு? அண்ணா. ஆமா, எங்கள் அண்ணார் தானே. அவர் பிறந்த உடனே அவர் எப்பேற்பட்டவர்? அந்த சூதுக்கார எங்க அவர் சூழ்ச்சியை செய்யக்கூடிய வேலை. என்னன்னு செய்யறாரு? என்னமா இந்த கன்றாடையை காட்டி உடனே இருக்கும்படியான நெற்றிக்கண்ணை சேதனமா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் கைக்கு நிறைந்த பொருளை விட கண்ணுக்கேற்ற ஆடவனே பெரிதென்று அவரை மணக்க வேண்டும் என்பதற்காக இந்த நெற்றிக்கண்ணை எடுத்து அவர் நெற்றியிலே பொருத்தக்கூடிய நேரம் என்னாச்சுமா? ரத்தம் வரும் வருதானே? ஆமாமா. அப்படி என் நெற்றியிலிருந்து உதிரமாக படர்ந்த இந்த பூமண்டலத்தின் மீது விழுந்தாள். இந்த முக்கண்ணுடைய ரத்தமாக படர்ந்த இந்த மண்டலத்தில் பட்டாள். இந்த பாராய பிரபஞ்சமாகப்பட்டது நாசமாகி ஓடி வந்து இந்த நெற்றி அடித்து பிடிக்கிறாள். அப்படி பிடித்த உடனே அன்றால் ஏற்பட்டதான் இந்த திலோத்தமம் என்று சொல்லக்கூடிய திலகம். இந்த பொட்டு அம்மனுக்கு கட்டுக்குவா சொல்றேன்.